கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, பிசாசு உன்னை சேதப்படுத்த முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு உன்னதமான வார்த்தையை சொல்லுகிறார். இனி சத்துருவோ, மனிதர்களோ, சூழ்நிலைகளோ, பலவிதமான உபத்திரவங்களோ உங்களையோ, உங்கள் குடும்பத்தையோ, உங்களுடைய ஆத்துமாவையோ சேதப்படுத்த முடியாது. வேதம் சொல்லுகிறது. லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்க. அதில் எல்லாருக்கும் ஒரு உன்னதமான மகிமையான அதிகாரத்தை கற்றுக் கொடுக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அவைகள் பிசாசு உங்களை சேதப்படுத்த முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு தெய்வ மனிதனுக்கும் ஒரு அதிகாரத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்ம அதிகாரத்தை பயன்படுத்துகிறோமா என்று கேள்வி கேட்டால் இல்லை. யாருமே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துவது இல்லை. பயன்படுத்துங்கள். ஜீவனும் மரணமும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லாத பிசாசை அப்புறப்போ சொன்னான் நடக்கும். சத்துரு உங்களை சேதப்படுத்த முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு சத்துரு எதற்காக வருகிறான்? உங்களை சேதப்படுத்தும்படிக்கு, உங்களுடைய ஆசீர்வாதத்தை சேதப்படுத்தும்படிக்கு, உங்களுடைய குடும்பத்தை சேதப்படுத்தும்படிக்கு, உங்களுடைய மனசை சேதப்படுத்தும்படிக்கு பிசாசு வருகிறான். ஆனால் பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நான் சொல்லட்டுமா? உங்களை சேதப்படுத்த வந்த சத்துரு உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்கள் பிள்ளைகளை விட்டு, உங்கள் தொழிலை விட்டு, உங்கள் வேலையை விட்டு, ஆசீர்வாதங்களை விட்டு ஓட போகிறான். வேதம் சொல்லுகிறது. யாக்கோப்பு 4வது அதிகாரம் 7வது வசனம், 2 காரியம்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பிசாசு எப்பொழுது நம்மளை விட்டு ஓடி போவான் தெரியுமா? 1, தேவனுக்கு கீழ்ப்படியணும். 2, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாலும் எஸ் எஸ் எஸ், பிசாசு என்ன வார்த்தை சொன்னாலும் நோ நோ. பாருங்க, ஆதி மனிதர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லாதபடியினால் அவங்களுடைய வாழ்க்கையே சேதப்படுத்தி விட்டான். ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை புறம்பே தள்ளும்படிக்கு அவர்கள் குடும்பத்தையே சேதப்படுத்தி விட்டான். சிம்பிளான சொல்லட்டுமா? ஆண்டவர் சொன்னார் புசிக்கக்கூடாது, அதுக்கு எஸ் சொல்லியிருக்கணும். ஆதாமானாலும் சரி, ஏவாளானாலும் சரி, அதற்கு எஸ். ஆண்டவர் சொல்லிட்டார்னா புசிக்க மாட்டோம். ஆனால் பிசாசு தந்திரத்தோடு வருவான். ஏன்னா பிசாசின் தந்திரங்கள் நமக்கு மறைவானவைகள் அல்ல என்று சொல்லி 2 கொரிந்தியர் 2:11 சொல்கிறது. எபேசியர் 6:11 சொல்கிறது. பிசாசின் தந்திரத்திற்கு எதிர்த்து நிற்கும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஏவாள் பிசாசுக்கு எஸ் சொல்லிவிட்டார். பிசாசு சொன்னான், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவதில்லை. எஸ். கண்கள் திறக்கப்படும். எஸ். தேவதூதர்களைப் போல மாறுவீர்கள். எஸ். ஏவாள் தன் ஆத்துமாவை சேதப்படுத்த விட்டு கொடுத்து விட்டாள். இன்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன், பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேன் சொல்லி பாருங்க, பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். ஜெபிக்கலாமா? தகப்பனே, பிசாசு இவர்களை சேதப்படுத்த முடியாது. பிசாசு இவர்களை விட்டு ஓடி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.